உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மார்கழி மாதத்தின் சிம்ம ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். குரு பகவான் யோக பலன்களை அளிக்கிறார். மேலும் அவரது சுப பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பது பல நன்மைகளை அளிக்க வல்லது. செவ்வாய் இம்மாதம் முழுவதும் உதவிகரமாக இல்லை. கலத்திரஸ்தானத்தை நெருங்கி வரும் சனி பகவானும் ஆதரவாக இல்லை. நிதி நிலைமை ஒரே சீராக இருக்கும். படி பார்த்துக் கொள்வார் சுக்கிரன். வீண் செலவுகளை கட்டுப்படுத்த இயலாது. தனஸ்தானத்தில் கேது இருப்பதால் கைப்பணம் பல விதங்களிலும் செலவழியும். மனைவியின் உடல் நலனில் கவனம் வேண்டும். கீழே விழுந்து அடிபடுதல், காயம்படுதல் போன்ற விஷயங்களுக்கு வாய்ப்பு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. திருமண முயற்சிகளுக்கு ஆதரவாக அமையவில்லை. இம்மாத கிரகநிலைகள் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்கும். திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. உத்தியோகம். சனி பகவானால் ஓரளவு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். இருப்பினும் அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூர்களுக்கு செல்லும் போதும் ஆபத்தான இயந்திரங்களை கையாளும் போதும் மிகவும் ஜாக்கிரதையாகவும் விழிப்புடனும் செயல்படுதல் அவசியம் என ராகுவின் நிலை உணர்த்துகிறது. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிம்ம ராசியினருக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம். வர்த்தக அபிவிருத்திக்கு ஆதரவாக அமைந்துள்ளன கிரகநிலைகள். இம்மாதம் முழுவதும் சந்தை நிலவரமும் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துள்ளது. பங்குச் சந்தையில் ஈடுபட வேண்டாம். ஏனெனில் குரு ராகு சேர்க்கை அஷ்டம ராசியில் ஏற்பட்டுள்ளது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு அளவோடு கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் தொடர்பும் அதன் மூலம் புதிய ஆர்டர்களும் கிடைக்கும். லாபம் உயரும். கலைத்துறையினர். சுக்கிரன் சுபபலம் பெற்று திகழ்வதால் கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானமும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் துணிந்து புதிய தயாரிப்புகளில் முதலீடு செய்யலாம். ஸ்டண்ட் நடிகர்கள் ஆபத்தான காட்சிகளில் நடிக்கும்போது மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை மீனத்தில் அமர்ந்திருக்கும் ராகுவின் நிலை தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அரசியல் துறையினர். மக்களிடையேயும் கட்சியிலும் செல்வாக்கும் ஆதரவும் அதிகரிக்கும். அஷ்டமஸ்தானம் அரசியல் பிரமுகர்களுக்கு மிக மிக முக்கியமானது. மறைந்திருக்கும் எதிரிகளினால் பாதிப்பு ஏற்படலாம். மாணவ மாணவியர். கல்விக்கு அதிபதி கிரகங்கள் சுபபலம் பெற்றிருப்பதால் மனம் பாடங்களில் நன்கு படியும். கிரகிப்பு திறன் ஓங்கும். ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும். உடல் நலனில் சிறிது பின்னடைவு ஏற்படக்கூடும். அதிக அலைச்சலையும் இரவில் நெடுநேரம் கண் விழித்திருப்பதையும் தவிர்ப்பது அவசியம். விவசாயத்துறையினர். கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. வயல் பணிகளில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குறிப்பாக இரவு நேரங்களில் வயலில் நடக்கும்போது ஜாக்கிரதையாக இருங்கள். விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படலாம். கால்நடைகள் அபிவிருத்தியடையும். பெண்மணிகள். சுக்கிரன் சுபபலம் பெற்று விளங்குவது உங்களுக்கு பக்கபலமாக உள்ளது. குடும்பத்தில் ஏற்படும் திடீர் செலவுகளை சமாளிப்பது கடினமாக இருக்கும். கூடிய வரையில் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்ள முயற்சியுங்கள். பரிகாரம். திருநாகேஸ்வரம், திருக்காளஹஸ்தி தரிசனம் நன்மை அளிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் மார்கழி 3 இரவு முதல் 4/5 பின்னரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.